ஹாய் கேஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். உங்களுக்கு இந்த பயம் இருக்காங்க, எனக்கு இருக்குங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வருது நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக சில ஸ்டாக்ஸில் வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும், சில ஸ்டாக்ஸ்கள் வாங்க முடியாத அளவுக்கும் ஹையிலே இருக்கும். அதில் மெயினாக எடுத்திங்கன்னா இந்த பார்ட்டி உங்களுக்கு வின் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் சிரமம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் செக்டார்ஸ், எனர்ஜி செக்டார், அப்புறம் இவி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஹையாகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஸ்டாக் தாங்க. என்ன பற்றி அப்படின்னா இந்த ஃபெடரல் பேங்க் தாங்க. ஃபெடரல் பேங்க் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் நமக்கு ஒரு 13% நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. நான் ஒரு 145 ரேஞ்சில் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு 2 ஸ்டாக்ஸ் வாங்கலான்னு இருக்குங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது, நல்லா செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் நம்ம ஐஎக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி, அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு நல்ல ரீசனபிள் பெர்சன்ட் கிடச்சிட்ருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து தன்னோட 52 ஹையிலேருந்து கொஞ்சம் ஒரு 20% 25% கீழே இறங்கி வந்திருக்கு உங்களுக்கு இப்போது. ஸோ நமக்கு அது நல்ல வாங்கிறதுக்கான நமக்கு ஆப்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 உங்களுக்கு இது ஒரு 3-4 ஷேர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஏற்பட்டால் உங்களுக்கு இப்போது சில இன்டர்நேஷ்னல்ஸ் ரிசல்ட்னால நமக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ETF இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாஸ்டாகில் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா சிடிஎஸ்எல்ல ஒரு ஷேர் இன்றைக்கி ஆட் பண்ணலான்ருக்கோம். இன்றைக்கி நமக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இது பண்ணலான்ருக்கோம். இன்றைக்கி தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம கடைசியாக ஒரு 2 ஷேர் வச்சுருந்தோம் உங்களுக்கு. இதில் இதை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15 வரைக்கும் வாங்கியிருந்தோம். பார்ப்போங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கலாம் பிளானிங்கில் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி பெனிஃபிட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ராலியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் கிடைக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 0.1% கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது உங்களுக்கு. அது 22,500 அந்த ரேஞ்சு உங்களுக்கு போயிட்டு திரும்பியும் லெவல் தொட்டு வந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போது மார்னிங்கே தெரியும் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு. டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி அது மாதிரி தான் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது உங்களுக்கு. இப்போது இன்றைக்கி கொஞ்சம் பேங்க் நிஃப்டி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு நல்ல ஹை கிடைக்கும். பார்ப்போங்க, ட்ரை பண்ணுவோம்.